தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே விசாரணைக்காக சென்ற காவலரை ரவுடி ஒருவன் அரிவாளால் வெட்டியுள்ளான். இது குறித்தான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? பதிவு பண்ணல. வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பணவடலி சத்திரம் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட கருத்தானூர் கிராமத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான பிரபல ரவுடி லெலின் என்பவனின் இருப்பை பதிவு செய்ய சென்ற காவலர் மாரிராஜா என்பவரே ரவுடி லெலின் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக திருவிழா காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் இருப்பை பதிவு செய்ய காவலர்கள் வழக்கமான நடைமுறையாக வைத்துள்ள நிலையில் தைப்பொங்கல் திருவிழா வருவதையொட்டி சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகளின் இருப்பை பதிவு செய்யும் பொருட்டு பணவடலி சத்திரம் காவல் நிலைய காவலர்கள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கருத்தானூர் கிராமத்தில் உள்ள குற்றவாளியான லெலின் இருப்பை அறிவதற்கு அங்கு சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் அங்கு காவலர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து எதிர்பாராத விதமாக அரிவாளை எடுத்து லெலின் காவலர் மாரிராஜாவை கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதனையடுத்து வெட்டுக்காயங்களுடன் இருந்த காவலர் மாரிராஜாவை மீட்ட காவல்துறையினர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரவுடி லெலினையும் காவல்துறையினர் பின்தொடர்ந்து கைது செய்த நிலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளியை பிடிக்க சென்ற காவலருக்கு அரிவாள் விட்டு விழுந்த சம்பவம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.